ஒரு தலைவனுடைய பரீட்சை, ஒரு தலைவியினுடைய பரீட்சையே என்ன அப்படின்னா இதுதான் பெரிய பரீட்சை. எது அப்படின்னா சொல்லப்படுகிற வார்த்தையை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்றதான் ஒரு பெரிய பரீட்சை. ஹல்லேலூயா, நம்புறீங்களா இல்லையா? இந்த சொல்லப்படுகிற வார்த்தையை நீங்க அப்படியேயும் கர்த்தருடைய வார்த்தையை மட்டும்தான் அப்படியே எடுத்துக்கணும். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை பேசும்போது அப்படியே எடுத்துக்கலாம், அந்த வார்த்தையை முழுக்க எடுத்துக்கலாம். ஆனா மனுஷங்க பேசுகிறத நம்ம ஃபில்டர் பண்ணி தான் எடுக்க முடியும். சில வார்த்தையை அவங்க பேசுறதுக்கு எதிர்மறையா எடுக்கணும், சில வார்த்தைகளை அவங்க சொல்றது மாதிரி எடுத்துக்கலாம். இது ஒரு பெரிய ஞானம். இது ஒரு தலைவனுக்கு தலைவிக்கு கண்டிப்பாக அவசியம். அதான் இந்த நம்ம அன்னை தெரசா ஒரு விசை ஒரு பணக்காரனை சந்திக்க போகும்போது தன்னுடைய பிள்ளைகளுக்காக உதவிக்காக சந்திக்க போனார்களாம். அப்போ அவங்க 2 கையை நீட்டி அவங்க கேட்டாங்களாம், இந்த மாதிரி என்னுடைய பிள்ளைகள் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, நீ பெரிய கோடீஸ்வரனா இருக்கிற, எங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுமே அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கையை பார்த்த உடனே அந்த மனுஷன் காரி அவங்க அந்த கையில் துப்பிட்டாங்க. உடனே அவங்க அடுத்த வார்த்தை சொன்னாங்களாமா, இது எனக்கு, என் பிள்ளைகளுக்கு வேற ஏதாவது கொடுங்கன்னு கேட்டு. அவ்வளோதான். அந்த மனுஷன் அப்படியே உடனே அந்த இடத்துல சரண்டர் ஆகி தன்னுடைய லாபத்தில் அநேக பணத்தை அவங்களுக்கு கொடுத்து, அதற்கு பிறகு அவங்களுக்கு அந்த ஊழியம் தான் செய்ய முடியலையே தவிர அந்த அளவுக்கு அவங்களுக்கு செய்யக்கூடிய வருமானங்களை அந்த மனுஷனே கொடுத்துட்டாங்க. அப்போ பாருங்க, அந்த வார்த்தையை எடுத்துக்கிறதுல எவ்வளோ பெரிய வலிமை அவங்களுக்கு இருக்குது. அப்போ இந்த வலிமைக்காக நீங்க ஜெபிக்கணுமான்னு கேட்டா எனக்கு தெரியும், இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேர் நீங்க எதுல உடஞ்சு போயிருக்கீங்கன்னா, பிள்ளைங்க பேசின வார்த்தையினால, கணவன் பேசின வார்த்தையினால, மனைவி பேசின வார்த்தையினால, உங்களை சுற்றி இருக்கிறவங்க பேசின வார்த்தையினால தான் நீங்க நிறைய பேர் இந்த இடத்துல உடஞ்சு போயிருக்கிறீங்க. அந்த வார்த்தை உங்களுக்கு பெரிய ஆறாத காயமா இருக்குது, அதை யாராலையும் அழிக்கவே முடியல. இன்னைக்கு அவங்க என்னென்னமோ செய்யறாங்க, என்னென்னமோ கொடுக்குறாங்க, ஆனா உங்களால அந்த வார்த்தையை மறக்க முடியல, அழிக்க முடியல. உங்களுக்கு பழையது மாதிரி அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியல, பழையது மாதிரி சமையல் செய்ய முடியல, பழையது மாதிரி அவங்க மேல அன்பு செலுத்த முடியல. ஏன் அப்படின்னா அந்த வார்த்தை உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய மதிலை போல நிக்குது. அந்த வார்த்தை அவங்களுக்கு செய்யலாம்னு நினைக்கும் போதெல்லாம் அந்த வார்த்தை, என்னை இப்படி பேசிட்டாரு, என்னை இப்படி பேசிட்டாங்களே, என்னை இப்படி பேசிட்டாங்களே. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மகளே, ஏதோ வாய் தவறி வந்திருக்கலாம், இல்லைன்னா காரணமா கூட சொல்லியிருக்கலாம். அந்த வார்த்தையை நீ ரொம்ப பெருசா எடுக்க வேண்டாம், அதை மறந்துரு, அதை நீ விட்டுரு, அதை விட்டுரு. சொல்லப்படுகிற வார்த்தையை நீ என்ன பண்ணிடாத அப்படின்னா, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இன்னைக்கு ஒரு பொருத்தனை எடுங்க. எங்கேயும் போய் நம்மை பற்றி என்ன அவங்க பேசுறாங்கன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ என்ன பண்ணக்கூடாது, பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன பேசிக்கிறாங்கன்றத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணக்கூடாது. கேட்கல, சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, பின்னாடி எல்லாரும் கையை கொடுத்து சொல்லுங்க. மற்றவங்க நம்மளை பற்றி என்ன பேசுறாங்கன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஆசைப்படக்கூடாது. ஆமென், ஆசைப்படவே கூடாது. அதான் சில இடத்துல இந்த ஃபார்ம் கொடுப்பாங்க பாருங்க, இந்த சாப்பாடு எப்படி இருந்துச்சு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. நிறைய இடங்கள்ல இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் ஃபார்ம்னு ஒன்று இருக்கும். என்னது ஃபீட்பேக் ஃபார்ம்ன்றது என்னதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நிறை குறைகளை எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுவாங்க, நல்லா இருந்துச்சு சார், சாப்பாடு நல்லா இருந்துச்சு சார், சாப்பாடு நல்லா இருந்துச்சு சார். ஆனால் ஒரு கூட்டம் இருக்குது, என்ன கூட்டம்னா, எது குறையோ ஆனால் உலகத்தான் அதை ரொம்ப அழகாக கையாளுவான் பாருங்களேன். அந்த ஃபார்மை கையில் வாங்கி அந்த நிறையா பேசியிருக்குங்க பாருங்களேன், அவங்களெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டான். அவங்களெல்லாம் என்ன பண்ணுவான்னா, தன்னுடைய ஹோட்டலுடைய ஆடுக்காகவோ தன்னுடைய பிஸ்னஸுடைய ஆடுக்காகவோ பயன்படுத்திடுவான். ஆனால் இந்த குறை சொல்கிறாங்க பாருங்களேன், அதை மட்டும் தனியாக நோட் பண்ணி அவன் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு ஃபைலில் வச்சுக்குவான். இவங்க என்ன குறை சொன்னாங்க, நம்ம என்ன சரி பண்ணலாம், நம்ம என்ன மாற்றிக்கலாம். ஆனால் நம்மவும் அப்படிதான், அந்த நிறையா இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு வாரத்தில் வச்சுட்டு குறையா இருக்கிறதெல்லாம் வச்சு, இப்படியா சொன்னா, இப்படியா பண்ணா, நான் எப்படி பண்ணேன், நம்ம அதை வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். அப்போ உலகத்தானை விட கர்த்தருடைய பிள்ளைங்க நீங்களும் நானும் ஞானமா இருக்கணுமா வேண்டாமா? சொல்லுங்க சத்தமா.
ஞானமாக இருக்கணுமா வேண்டாம்? உங்களை பற்றி சொல்லுகிற நிறைகள் மட்டும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்போது உங்களை பற்றி சொல்லுகிற கடினமான வார்த்தைகளும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டாம்? சொல்லுங்க, கேட்கல? இதெல்லாம் என்ன அப்படின்னா தேவன் தருகிற ஒரு பெரிய பவர். நான் சில நாட்களாக கர்த்தருடைய சமூகத்திலே அப்படிதான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். எனக்கு ஒரு கிருபை கொடுங்க ஆண்டவரே, யாருடைய வார்த்தையும் கேட்கக்கூடாது, யார் வார்த்தையை மட்டும்தான் கேட்கணும்னா. ஹல்லேலூயா. என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதான் மோசையை குறித்து அவனுடைய சொந்த சகோதரனும் சகோதரியும், மோசை என்ன பெரிய அவனா, மோசை என்ன பெரிய இவனா? அவன் நீங்கள் நினைக்கிறது மாதிரி ஒன்றும் பெரிய பரிசுத்தம்லாம் கிடையாது. அவன் நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்னும் பெரிய ஆளெல்லாம் கிடையாது. ஏன் அவன்கிட்ட மட்டும்தான் பேசுவியா, என்கிட்ட பேச மாட்டீங்களா? அவன் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஆளெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் ஒரு குரல்ல பேசுறாரு, என் தாசனாயோ மோசையோ, நீங்க சொல்லுகிறபடி அல்ல, அவன் என் வீட்டில் எங்கும். சத்தமா சொல்லுங்க, உண்மை உள்ளவன். யோசேப்ப குழியிலிருந்து மேலே எடுத்து ராஜாவா உட்கார வைக்கும் போது யாராவது ஒருத்தர் 2 பேராவது யாரை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா போத்திபாருடைய மனைவியை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஒரு 2-3 பேராவது வந்து சொல்லியிருப்பாங்க, ஐயா உங்களை குறித்து ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தப்பான தகவலை கொடுத்து உங்களை கெட்ட பேரை உண்டு பண்ணாங்கல்ல, அவங்க இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க. நிறைய பேர் உங்களை தப்பாகவே நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு டைம் கொஞ்சம் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும், இல்லை அவ வாயாலேயே சொல்ல வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் யோசேப்பு அதை எல்லாத்தையும் என்ன பண்ணலை அப்படின்னா, அதான் தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்கிறான், நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல அபிஷேகம் இல்லை, எவ்வளோ நல்ல அபிஷேகம் இல்லை. அதான் அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அவங்க அண்ணன் தம்பி எல்லாரும் ஆள் அனுப்பி ஒருத்தரை அனுப்பி சொல்றாங்க, இல்லை உங்க அண்ணன் தம்பி எல்லாம் நல்லவங்க தான், ஏதோ சூழ்நிலையினால அப்படி செஞ்சுட்டாங்க, உங்க அப்பா சாகும்போது வந்து உங்க அண்ணன் தம்பியெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு செத்துட்டாரு, அதை சொல்லதான் வந்தோன்னு அனுப்பிவிட்டாங்க. ஆனா யோசேப்பு தன் சகோதரர் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றான், நீங்க என்னை இவ்விடத்திற்கு அனுப்புறதை நினைச்சு நீங்க வருத்தப்பட, இது யாராவது சொல்ல முடியுமா? நீங்க வருத்தப்பட வேண்டாம். நீங்க என்ன பேசுனதை நினைச்சு நீங்க வருத்தப்பட வேண்டாம். நீங்க என்ன கெட்டவனா தூக்கி குழியில போட்டதை நினைச்சு வருத்தப்பட வேண்டாம். நீங்க என்ன வித்து போட்டதை நினைச்சு வருத்தப்பட வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி எத்தனை மேகம் போன்ற திரளான சாட்சிகளை கர்த்தர் நமக்கு சுற்றி நெருங்கி வைத்திருக்கிறாரே. எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? எத்தனை பேர் ஆண்டவரத்துல கேட்க போறீங்க? இது எத்தனை பேருக்கு இந்த அபிஷேகம் தேவைன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா கேளுங்க. சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் நிறைய பேர் இந்த வாட்ஸ்அப்ல இந்த குரூப் இருக்கு பாருங்க, இந்த ஒண்ணுக்கு ஆகாத அந்த ஃபேமிலி குரூப்னு ஒன்று இருக்கு பாருங்களேன். சிலது வந்து இந்த ஃபேமிலி குரூப்ன்றது ஒண்ணுக்குமே ஆகாத குரூப். என்ன கேட்டா அதான் 10 குடும்பம் சேர்ந்து ஒரு குரூப் வச்சிருப்பாங்க. அந்த குரூப்ல ஏதாவது ஒரு நல்ல செய்தியை போட்டுவிட்டா பரவாயில்ல, அவன் வீட்டில் இது நடந்துச்சு, இவன் வீட்டில் இது நடந்துச்சு, இவங்க ஃப்ரிட்ஜ் வாங்கினாங்க, இவங்க வாஷிங் மிஷின் வாங்கினாங்க, இவங்க கல்யாணத்துக்கு நான் போகல, இவங்க கல்யாணத்துக்கு நீ போன, இப்படி தான் நடக்கும் பாருங்க டிஸ்கஷன். அந்த குரூப்ல சண்டை போட்டே இருப்பாங்க பாருங்க. சிலருக்கு வந்து அதை வச்சே பயங்கர வருத்தமா இருக்கும், என்னதான் இருந்தாலும் இப்படி பேசலாமா? இது ஒண்ணு. இந்த ஒருத்தங்க பேசுறது இந்த குரூப் இல்லாம பேசினா ஒருத்தருக்கு தான் தெரியும். இந்த குரூப்ல இணைஞ்சிருக்காங்கல்ல, ஒருத்தர் பேசுறது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். இந்த குரூப் எல்லாம் வச்சு ஒழுங்கா இல்லாதவங்க தயவு செய்து இந்த குரூப் எல்லாம் விட்டு வெளியே வாங்க. எதுக்கு உங்களுக்கு குரூப் சொல்லுங்க? அப்படி என்ன பெரிய டிஸ்கஷன் பண்ணி என்ன பண்ண போறீங்க? எந்த பெரிய மாளிகை கட்ட போறீங்களா டிஸ்கஷன் பண்ணி? அது ஒண்ணுமே கிடையாது. அதான் 5 காசுக்கு அதுல பிரயோஜனம் இல்லை. இந்த நான் எல்லாம் அப்படிதான். ஏதாவது குரூப்னு ஒண்ணு வந்துச்சுன்னா ஆட் அ டைம் அவங்க என்ன சேர்த்த அடுத்த நிமிஷத்துல டெலீட் பண்ணிடு. சேர்த்த அடுத்த நிமிஷத்துல அவ்வளவுதான், ஃபுல் கிளியர் வாஷ் அவுட் பண்ணி அவ்வளவுதான் வெளியே வந்துடுவேன். எந்த குரூப்பையும் வச்சுக்க மாட்டேன். ஒரு குரூப் கூட அந்த குரூப்ல சண்டை போட்டு ஒருத்தரை குறித்து ஒருத்தர் குறை பேசி அதை பார்த்து அதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணி, என்னது இது, வீட்டில் சமைச்சோம், பாத்திரம் விளக்கணும், வெளியே போனோம், இதெல்லாம் என்னது?
இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகானதே கிடையாது. இது என்னன்னா கடைசியில எங்க கொண்டு போய் விட்டுருன்னா, அவன் என்ன சொல்றான், ஒரு போட்டோவை போட்டு பார்த்துட்டே இருக்கிறது. போட்டோ பார்த்து என்னன்னா என்ன கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு. அப்ப அதை பார்த்து சிலருக்கு அதுவே பழக்கமாய் போச்சு. போட்டோவை போட்டு அவங்க ஒவ்வொருத்தங்க இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு அப்படி சொன்ன உடனே என்ன பண்ணிட்டான். யாராவது ஒருத்தன் அதுல ஒண்ணு வேணா வெறுப்பா ஒருத்தர் இருப்பான், அவன் என்ன அனுப்புவான் அப்படின்னு சொன்னா, ஐயா நல்லாவே இல்லை. உடனே இவங்க மனசு அப்படி இதுவரைக்கும் அப்படி புஷ் புஷ் புஷ்னு புஷ்வானமா பறந்தவங்க அப்படியே 2 சரகையும் ஒடிச்சு விட்டு கீழே விழுந்த மாதிரி தொப்புன்னு அப்படியே கீழே விழுந்து, இவன் என்ன இப்படி பேசிட்டான், இவன் என்ன இப்படி பேசிட்டான், இவன் என்ன இப்படி பேசிட்டான். அப்போ இந்த எல்லாத்தையும் ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஒட்டு கேட்கறத கேட்கல, ஒட்டு கேட்கறத நிறுத்திடணும். அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன பேசுறாங்கன்னு கேட்கிற அந்த கேரக்டரையே நம்ம என்ன பண்ணணும், மறந்துடணும். அதெல்லாம் விட்டு இந்த மாதிரி இந்த விஷயத்துக்கே போகக்கூடாது. எஸ் நோ, தூற்றுகிறோர் தூற்றட்டும், போற்றுவோர் போற்றட்டும். ஆமென். நமக்கு யார் வார்த்தை மட்டும்தான் மெயின்னா, ஹல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை கர்த்தர் இடத்துல நான் கேட்டுட்டே இருக்கிறேன். நீங்க கேட்குறீங்களா? உங்க எல்லாருக்கும் கர்த்தர் நீங்க ரொம்ப நல்லா வாழ்வீங்க. மனுஷனுடைய இந்த வசனத்தின்படி மட்டும் நீங்க நடந்தீங்க, உங்க சுக வாழ்வை அடிச்சுக்கிறதுக்கு ஒருத்தரால முடியாது. உண்மைதானே? உண்மைதானே? நம்ம நிறைய பேர் பிரச்சனையா இருக்கிறது எதுலதான்? எதுலதான்? நம்ம கடங்காரங்களா மாறினது எதுனால சொல்லுங்க? எதனால? உன் கல்யாணத்துக்கு என்ன சாப்பாடு போடுறீங்க அப்படின்னு, இல்ல எனக்கு தகுந்த மாதிரி ஒரு வெஜிடபிள் ரைஸ் போடலான் இருக்கேன். வெஜிடபிள் ரைஸா? சரி, கேவலம். பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க, சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க? அது வாழ்க்கையில ஒரு டைம் நடக்கிறது. கடனை வாங்கி பண்ணு. நீ பிரியாணி போடு, மட்டன் போடு, அத்தான் நல்லா இருக்கும். சொன்ன உடனே நமக்கு அப்படியே சிறகடிச்சு படுந்த என்னமா அவர் லோன் வாங்கி கொடுக்கறது மாதிரி அப்படியே உடனே மட்டன் பிரியாணி போட்டு கடனை யாரமா கட்டுறது? அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அடுத்து இந்த மட்டன் பிரியாணிக்கு நம்மளை வழி நடத்தினான் பாருங்க, அவன் இன்னொரு வார்த்தையை பேசுவான், இவனுக்கு கொழுப்ப பாரு. நம்ம எல்லாரும் இங்க உட்கார்ந்து கஞ்சியை ஊத்தி குடிச்சிட்டு இருக்கிறோம், இவன் மட்டன் பிரியாணி போடுறான். நம்ம ஃபேமஸுக்காகவே பெருமைக்காகவே அப்படின்னு பேசிட்டு இருப்பான். இதுக்கு முன்னாடி நம்மள மட்டன் பிரியாணி போடுறதுக்கு உசுப்பேத்தினது யாரு? அதான் உசுப்பேத்தி நம்மளை கொண்டு குழியில தள்ளிட்டு இப்போ பேசுவான் பாருங்க பேச்சு. நமக்கு ஃபர்ஸ்ட் பேசுனது கூட பெரியதா தெரியாது, இவ்வளவு கொண்டு போய் குழியில தள்ளி திருப்பி பேசுறான் பாருங்க. அதனால சொல்லப்படுற எல்லா வார்த்தையும் நீங்க ஞானமே இல்லாம கவனிச்சீங்கன்னா, நீங்க மற்றவங்களுக்கு முன்னாடி கை கட்டி நீங்க நிக்கணும். அதனால அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்கு. உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன செய்யணும், நீங்க யாரா வாழ விரும்புறீங்க, அவ்வளவுதான். உங்களுடைய உங்களுடைய வழி, உங்களுடைய பாதை. இது நம்ம எப்பவும் இதை கடைபிடிக்க முடியும்னு சொல்ல முடியாது. ஆனா இதை கிருபையா கர்த்தரிடத்துல கேட்டா இந்த ஞானத்தை அவரே தருவார். 2 கையை அப்படியே மேல உயர்த்தி, எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஒரே ஒரு கிருபை, என் வாழ்க்கையை நான் வாழணுமே தவிர இன்னொருத்தருடைய வார்த்தையில நான் வாழக்கூடாது. சொல்லுங்க முழு பலத்தோட அப்பாவை பார்த்து, இயேசுவே இயேசுவே இயேசுவே. ஓ ஹல்லேலூயா, நன்றி சொல்லுங்க. இருதயத்தின் ஆழத்துல இருந்து சொல்லிட்டே இருங்க, எனக்கு இந்த கிருபை வேணும் ஆண்டவரேன்னு கேளுங்க. எனக்கு இந்த அபிஷேகம் வேணும் ஆண்டவரேன்னு கேளுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி.